தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் பிரியமானந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பார்த்து வருகிற ரோமருடைய ஸ்டடியில் நம்ம எங்கே நிற்கிறோம்னா, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நம்ம அங்கே இருக்கிறோம். ஸோ இப்போ 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து நாம இப்போ இன்னைக்கு ஒரு 3 வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். ஸோ மற்ற எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை. ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன விஷயம் பார்த்தோம்னா, பரிசுத்தமாக்கப்படுதல். ஆக்சுவலி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 பவுல் பேசுறாரு. பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன? ஆக்சுவலி சுருக்கமா சொல்லணும்னா, எளிமையா சொல்லணும்னா, நம்ம எல்லாரையும் தேவன் பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடையவர்களாக, அவருடைய ஜனங்களாக நம்மை இந்த உலகத்தினின்று பிரித்தெடுக்கிறார் இல்லைங்களா? அப்படி பிரித்தெடுக்கக்கூடிய தேவனுடைய வேலையானது நமக்குள் நடக்குது. அந்த வேலையில அது எப்படி தேவன் பண்றாங்கன்னா, தேவன் தமக்கென்று அவருடைய ஜனங்களாக, அவருடைய பரிசுத்தவான்களாக, அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மளைய உருவாக்குறார் சொல்லும் போது, அந்த வேலையை தேவன் எப்படித்தான் செய்யறாருன்னா, அந்த விஷயம் எப்படி நமக்குள் நடக்குதுன்னா, இந்த ஒரு உலகத்துல நம்முடைய மாம்சீக ஜீவியமானது அது பலியாக்கப்படணும். நம்முடைய ஜீவியம் பலியாகணும். இதுதான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல நம்ம கிட்ட நடக்கிற ஒரு விஷயம். தேவன் பரிசுத்தமாக்குறார், நம்மளை பிரித்தெடுக்கிறாரு. அப்படி பிரித்தெடுக்கக்கூடிய விஷயத்துல என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜீவியமானது அது பலியாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறான். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. நம்ம வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வருது, இல்ல ஒரு நோய் வருது, அல்லது மகிழ்ச்சி வருது, அல்லது சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமா இருக்குது. இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்குள்ள போயிட்டு இருக்குது. தேவன் நமக்குள்ள பெரிய வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இந்த ஒரு வேலையில இது ஒரு நல்ல வேலை, இதுதான் நல்ல வேலை. குட் ஒர்க், இங்கிலீஷ்ல குட் ஒர்க் படிக்கிறோம். அது வேற மாதிரி சொல்லணும்னா, பைபிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நற்கிரியை. அப்ப உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அப்ப தேவன் நமக்குள்ள பெரிய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நல்ல வேலை, அது அவருடைய பார்வைக்கு நன்மையானது. அப்படி இருக்கும்போது இந்த வேலையில நம்ம என்னதான் செய்யணுமாமா? தேவனுக்கு ஒத்துழைப்பு, தேவனோடு உடன் நிற்கணும். இந்த ஒரு வேலையில தேவனுக்கு உடன் நிற்கக்கூடியவங்களா நம்ம காணப்படும். இதுதான் பவுல் அந்த 1-2 பேச. அதுக்கப்புறம் இப்படி தேவன் நம்முடைய ஜீவியத்தை பலியாக்குறது கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார் இல்லைங்களா? இப்போ எப்படிதான் நம்ம ஜீவியம் பலியாகும் இல்லைங்களா? என்ன பண்ணா ஜீவியம் பலியாகும் பாருங்க. நீங்களா ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது பண்ணி உங்க ஜீவனை பலி செலுத்துங்க அப்படின்னு நமக்கு இல்ல தேவன் கொடுக்கறது இல்லை. அப்படி அந்த மாதிரி ஏற்பாடு இல்லை. ஓகே, எல்லாம் பலி செலுத்த வந்திருக்கிறீங்க, பலி செலுத்துங்க, பார்க்கலாம் நீங்க எப்படி பலி செலுத்துறீங்கன்னு. அப்படி தேவன் சொல்லல. மாறா தேவன் நம்மளை பலி செலுத்துறாரு, அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட சரியா உள்வாங்காம இருக்கிறான். உடன்படிக்கை பண்ணிட்டோம், நம்ம பலியின் ஜீவம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவரவர் என்ன தோணுது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தேவன் தான் அந்த வேலையை பண்றார் நமக்குள்ள. நம்ம வாழ்க்கைய பலியாக்குறோம். இப்ப நம்ம என்னதான் செய்யணும்னா, அதுக்கு ஒத்துழைப்புனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 1 hour தேவன் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 1 hourல நம்ம எல்லாரும் பலியாவதற்கு தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த 1 hour நான் நேரத்தை பலியாக்குறதுக்கு தேவன் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்ப நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி? வந்து அட்டென்ட் பண்ணணும். இதுதான் ஒத்துழைப்பு.
இப்ப இந்த 1 hour என்ன ஆகுது? நமக்கு நம்முடைய நேரம் பலி ஆகுது, ஜீவ பலி ஆகுது. இப்போ இப்படி ஒருவேளை நான் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு வைங்க, சபை கூடுகை நான் வரதில்லை, மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பாத்தீங்களா? அப்போ இப்படித்தான் பரிசுத்தமாக்கப்படுதல் தேவன் பண்றார் நம்ம கிட்ட. அந்த ஒரு விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதை பொறுத்து தான் விஷயம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்ம வாழ்க்கையில பலியின் வாழ்க்கை வாழ்றதுக்காக வந்திருக்கிறோம். பலியின் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் வாழ்றதுக்கு. தேவன் தான் பண்றாரு அந்த வேலையை. நம்ம ஜஸ்ட் ஒப்பு கொடுக்கணும் கரெக்டா. ஜஸ்ட் சொல்றதுனால அது ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுலயே நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா ஒப்பு கொடுக்கறது இல்லை. அப்போ பலியின் வாழ்க்கை தேவன் பண்றதுக்கு நம்மளைய கொண்டு போகும்போது அதுக்கு நமக்கு உடன் போகணும். அப்படி ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்க, நம்ம ஜீவியத்தை எப்படி பலி செலுத்தணும் நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட நம்ம மாம்சீக வாழ்க்கை நாம எப்படி பலி செலுத்துறது என்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி கணக்கு போடுவோம் தெரியுங்களா? நம்ம ஒருவேளை தேவன் நமக்கு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க, எங்க நீயே சொல்லு அப்படி கொடுத்துருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு மாத்திரம் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்துச்சுன்னா அழகா பலி செலுத்துகிறேன். இப்படி இது நம்முடைய ஆன்சர். எனக்கு மாத்திரம் நல்ல அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல அருமையா சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன். ஆக்சுவலி இது எல்லாமே நம்முடைய பிளானிங். ஒவ்வொரு பிரதர்ஸுக்கும் ஒவ்வொரு சிஸ்டருக்கும் நிறைய சூழ்நிலை இருக்கும். அப்படி எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னா உலகத்துக்குள்ள இப்படிலாம் பல தாட்ஸோ, எனக்கு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம நம்முடைய ஜீவனை பலி செலுத்துவதற்கு நாம எப்படிப்பட்ட நிலைமை இருக்கணும், என்ன நிலைமையில பலி செலுத்தணும், நம்ம போடுற பிளானிங் இது தேவன் விரும்புறது இல்லை. நம்மளும் ரொம்ப காலமா இது எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது தேவன் செய்வாரு. நான் கரெக்டா தான் திங்க் பண்றேன். என்ன திங்க் பண்றேன்? நான் பலியின் ஜீவியம் பண்றதுக்கு தானே நான் இப்படி திங்க் பண்றேன். எனக்கு மாத்திரம் நல்ல ஒரு சேலரி 50,000 ரூபாய் மாசம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அழகா பலியின் வாழ்க்கை பண்ணுவேன். இது நினைக்கிற தப்பு இல்லைங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்படித்தான் ரொம்ப காலமா அநேக நாட்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு பாயிண்ட்ல தேவன் புரிய வைக்கிறார், அதெல்லாம் இல்லை, அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து போடுங்க. எந்த இடத்துல எங்க வச்சு உங்க வாழ்க்கை பலியின் வாழ்க்கை பலியாக்கப்படுது அது எனக்கு தெரியும், தேவன் பார்த்துப்பாரு. அந்த சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போகும்போது அல்லது அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வைக்கும் போது அங்கதான் நம்ம என்ன செய்யணுமாமா அதுக்கு ஒப்பு கொடுக்கும். அப்படித்தான் தேவன் வச்சுட்டான் இல்லைங்களா? அப்ப எப்படி நம்ம பாருங்க, ஜீவியம் பலியாகும், பரிசுத்தமாக்குகிறவர் தேவன். அவருக்கு தான் தெரியும் நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படும். நம்ம என்னதான் செய்யணும்னா தேவனுடைய சித்தத்தை புரிந்தவர்களாக ஒப்பு கொடுக்கணும். இந்த பாயிண்ட் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால ஏன்னா இந்த தாட் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு என்ன வராது தெரியுங்களா? அந்த ஒரு காலை தீர்மானம் படிக்கிறோங்களா, எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான நம்பிக்கை விசுவாசம் எனக்கு உண்டு, அதனால நான் சலிப்படைய மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். இப்போ பாருங்க, இதை புரிஞ்சுக்கலன்னா தான் நம்ம என்ன வருதுன்னா சலிப்பு வருது, அதிருப்தி வருது, இல்லைன்னா முறுமுறுப்பு வருது. அதனால சகோதரிகளே, ஒருவேளை பாத்தீங்கன்னா சபையில எனக்கு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றாங்கன்றத, சபையார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றாங்க சப்ஜெக்ட் பேசுறதுக்கு. ஒருவேளை அந்த சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த வரம் எனக்கு இருக்குது, நான் பலியாக்க விரும்புறேன், ஆனா சபையார் எனக்கு கொடுக்கறது இல்ல. புரிஞ்சுக்கோங்க, இது சபையார் விஷயம் பார்க்காதீங்க, சபையார் வாய்ப்பு கொடுக்கறாங்க வாய்ப்பு கொடுக்கல பார்க்காதீங்க. தேவன் ஒருத்தரை பயன்படுத்துவார் இல்ல பயன்படுத்தல, எப்படி இருந்தால் சப்ஜெக்டே பேச வாய்ப்பு இல்லைனாலும் கூட ஜீவியம் பலியாகுவதற்கு தேவன் நிறைய ஏற்பாடு வச்சிருக்கார். நம்முடைய ஜீவியம் பலியாவதற்கு தேவனுடைய ஏற்பாடுகள் நிறைய இருக்கு. அவரவர் கரெக்டா தேவன் எந்த சூழ்நிலையில வச்சாலும் அதுல நாம ஒப்பு கொடுக்கணும் தேவனுடைய நடத்துதலுக்கு. சகோதரன் இப்படித்தான் நம்முடைய விஷயத்துல பார்க்கும்போது, அப்ப தேவனுடைய ஒரு ஏற்பாடு நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம், அதான் சபை என்ற ஏற்பாடு. நம்ம எல்லாரும் ஒன்னா சபையாக இருக்கணும்,
ஏன்னா நம்ம ஒருவரை ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கும்போது நம்ம எப்படி நமக்குள்ள இருக்கணும் என்ற விவரங்கள் எல்லாம் பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறார். ஏன்னா இதன் வழியா தான் அந்த பரிசுத்தமாக்கப்படுடைய ப்ராசஸ் நடக்குது. அப்ப நம்ம பார்த்தோம், கடந்த கிளாஸ்ல ஒரு 5 வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க அப்பப்போ புல்லட் பாயிண்ட்ஸ் அப்பப்போ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ படிச்சோம் 9ஆம் வசனத்துல நம்முடைய அன்பு அகாப்பே. அன்புன்னு சொல்லும் போது எதன் மேல அன்புன்னு சொல்லல பவுல், ஆனா படிக்கும்போது புரியுது அது நீதிக்குரிய விஷயங்கள். நீதியின் விஷயத்துல நம்முடைய அன்பு அது மாயமற்றதா இருக்கணும், மாயமானமா இருக்கக்கூடாது. அப்போ தீமையை வெறுக்கணும்னா வெறுக்கணும், நன்மையை அது பற்றி கொண்டு இருக்கணும் அல்லது நன்மையை தொடரணும், நன்மையை தேடுகிறவர்களாக இருக்கும். ஆனா தீமையான விஷயங்களை அறவே வெறுக்க கற்றுக்கணும். இது நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பவுல் இங்க வைக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த விஷயங்களை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி இந்த 12ஆம் அதிகாரம் நீங்க கொஞ்சம் அப்படியே ஃபுல் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி மலை பிரசங்கம் மாதிரி. மலை பிரசங்கம் நம்ம படிச்சுக்க ஞாபகம் இருக்குங்களா? வாய்ப்பு இருந்தால் அது ஒரு ஸ்டடி பண்ணலாம். மலை பிரசங்கம் என்பது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கர்த்தர் இயேசு பேசின ஒரு பெரிய சர்மம். அது எவ்வளவு விஷயங்க, அதனுடைய ஒரு சுருக்கம் அல்லது ஒரு மினி மலை பிரசங்கம் மாதிரி தான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்துல கொடுக்குறாரு. இப்ப அந்த வகையில பார்த்தோம் அன்பு மாயமற்றதா இருப்பதா. செகண்ட் பாயிண்ட் சகோதர சிநேகம், சகோதர அன்புல எப்படி இருக்கணும் அது பார்த்தோம். அடுத்து ஊழியத்துல எப்படி இருக்கணும், ஊழியத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து 4வது நம்முடைய நம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை கூட இல்லையே வச்சுக்கோங்க, நம்ம இந்த உலகத்துல எதுக்கு வாழ்றோன்ற அர்த்தமே இல்லாம. நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. உலகத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு போற போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறான். பட் நமக்கு அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் தேவன். ஆனா அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷப்படணும். அந்த நம்பிக்கையில் நம்ம சந்தோஷப்படணும்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள ரொம்ப உறுதியா இருக்கும். அப்ப அந்த நம்பிக்கை எப்படி உறுதி போடும் கேட்டா அதுக்கு சில உபத்திரவங்கள் தேவைப்படும். அந்த உபத்திரவத்தின் வழியா பொறுமை கற்றுக்கொள்ள முடியும். பொறுமை கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஜெபத்துல தேவன் கிட்ட போக முடியும். எனவே நமக்கு ஒரு நம்பிக்கையானது அங்க இருக்கு. அடுத்து பார்த்தோம் கடைசியா 5வது பாயிண்ட் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் ஏன் இந்த வார்த்தை பவுல் பயன்படுத்துறாருன்னா இந்த இடத்துல என்னை மட்டும் தேவன் பரிசுத்தமாக்கல, என்னை போல தேவனோடு கூட தங்களை அர்ப்பணித்த, தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்ட அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் பரிசுத்தமாக்குறார். என்னையும் பரிசுத்தமாக்குறார், அவர்களையும் பரிசுத்தமாக்குறார். சொல்லும் போது அவர்களை நான் எப்படி பார்க்கணும், அவங்களுடைய குறைவில் நான் எப்படி நான் உதவி செய்யணும், உபசரிக்கக்கூடிய விஷயம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், உபசரிக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை அது வளர்த்தி கொள்ளும். அன்பான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் நல்ல அருமையான ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்ல நாம இருக்கிறோம் நிற்கிறோம் என்பதை சரியா புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்களா இருக்கு. இதெல்லாம் பார்த்த பின்னாடி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், அடுத்த பாயிண்ட் நாம பார்க்கலாம் 14ஆம் வசனம். இந்த 14ஆம் வசனத்துல பவுல் யாரை பத்தி பேசுறாருன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு மலை பிரசங்கத்துல வரக்கூடிய அதே மாதிரிதான் வரும் இல்லைங்களா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை அப்படி சொல்ற. அப்ப துன்பப்படுத்துகிறவர்கள் யார் இல்லைங்களா? பர்சிக்யூட் என்ற வார்த்தை தான் அங்க வருது. பாருங்க, இந்த ஒரு அழைப்புல தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய ஜீவியம், பூமிக்குரிய ஜீவியமானது பலியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி தேவன் பண்றார் என்பதை அவரவர் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா, ஆனா நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான், ஜீவியம் பலியாகணும். இதுல இந்த ஒரு வாழ்க்கையில சில துன்பங்கள் நமக்கு வருது சில பேர்கிட்ட இருந்து.
அந்த சில பேர்ன்றது உலகத்துல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், சகோதர சகோதரிகள் மத்தியில கூட இருக்கலாம். ஆனா ஏதோ சில துன்பங்கள் வருது இல்லைங்களா? அந்த துன்பங்கள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான துன்பங்கள் என்று நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பேசின அந்த வசனங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். என் நிமித்தமா அவங்களை துன்பப்படுத்துறாங்கன்னா, நீதி நிமித்தமா அவங்களை துன்பப்படுத்துறாங்கன்னா, அதுதான் பாயிண்ட். பாருங்க, இப்போ வீட்டுல நம்ம நீதியா சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்காம நம்மளை துன்பப்படுத்துவாங்க வார்த்தைகள். அதே போல உலகத்துல வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நம்ம நீதியா நடக்கும்போது அல்லது சத்தியத்தின்படி நடக்கும்போது அதனால நமக்கு சில திட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் அல்லது துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனுபவம் இருக்குன்னா அது துன்பம். ரொம்ப முக்கியமா சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் மத்தியில கூட சில துன்பங்கள் வருது. சத்தியத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம். அது என்ன மாதிரி துன்பம் நிறைய சொல்லலாம். எனவே சுருக்கமா துன்பங்கள், கஷ்டமான அனுபவம். அப்போ இப்படிப்பட்ட துன்பங்களை பெறும்போது நல்லா கவனிக்கணும், அப்படி யார் துன்பப்படுத்துறாங்களோ அவர்களை ஆசீர்வதியுங்கள். என்ன ஆசீர்வதியுங்கள்? எப்படி போய் ஆசீர்வதிக்கிறது? பொதுவா ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? நீ நல்லா இருப்பீங்க இல்லைங்களா? இப்படி வாயில சொல்றதுனால அது சரியாயிடுமா கேட்டா, இது வெறும் வாயின் வார்த்தைகளால நீங்க நல்லா இருப்பீங்க என்று நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களை பார்த்து சொல்றது எடுத்துட்டோம்னா அது ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்ற மாதிரி அர்த்தமா. அப்போ துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா சகோதர சகோதரிகளே அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? சோ இந்த பாயிண்ட நம்ம சரியா புரிஞ்சுக்க அங்க முயற்சி எடுக்கும் போது, அப்போ இங்க வரக்கூடிய அந்த ஆசீர்வதியுங்கள் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தத்துல கொடுக்குறாங்கன்னா, ஒரு அர்த்தம் அவங்கள பத்தி நல்ல விதமா பேசுங்க, டு ஸ்பீக் வெல் ஆஃப். ஆசீர்வதியுங்கள் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவர்களை பத்தி நல்ல விதமா பேசுங்க இல்லைங்களா? நல்ல விதமா பேசுங்க. அப்போ அவர்கள் நமக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டாலும், எவ்வளவு தீமை பண்ணிட்டாலும், அல்லது எவ்வளவு துன்பம் கொடுத்துட்டாலும் அவங்கள பத்தி பேசும்போது நல்ல விதமா பேசுங்க, அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லுங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. பட் இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இது ஏதோ வெறும் வாயின் வார்த்தைகளை சொல்றதுனால மட்டும் இல்ல, நம்முடைய ஆக்ஷன்ல கூட. ஆக்ஷனா நம்முடைய செயல்கள் இல்லைங்களா? ஏன்னா இந்த துன்பப்படுத்துகிறவர்கள் விஷயத்துல நம்முடைய கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? மத்தேயு 5:11 மற்றும் 44 படிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிதீங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ அன்பானவர்களே, இப்படியாக அவர்களை குறித்த காரியத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆசீர்வதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் அங்க வருது. அதே நேரத்துல இந்த துன்பப்படுத்துகிறவர்களை படிச்சோம் இல்லைங்களா? இந்த துன்பப்படுத்துறவங்க யாருன்னு யார் பார்த்தோம். ஏதோ ஒரு வகையில நீதி நிமித்தம் ட்ரூத்துக்காக நிற்கும் போது வரக்கூடிய துன்பம். ஆனா இங்க வரக்கூடிய அதே கிரீக் வேர்டு 13ஆம் வசனத்துல வரும். சேம் கிரீக் வேர்டு 13ஆம் வசனத்துல வரும். அங்க என்ன வார்த்தை வருதுன்னா ஒரே கிரீக் வேர்டு தான், ஆனா வார்த்தை பாருங்க வித்தியாசப்படுது. நாடுங்கள் அங்க போட்டிருக்காங்க, இங்க துன்பப்படுத்துறவங்கன்னு போட்டிருக்காங்க.
ரெண்டுக்கும் ஒரே கிரீக் வேர்டு, ஆனா வார்த்தைகள் வேற வேற. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த கிளாஸ் பார்க்கும்போது. இந்த நாடுங்கள்னா என்ன அர்த்தம்? அதே கிரீக் வார்த்தை தான் இங்கேயும் வரும். இது என்னன்னா தொடருவது. இப்ப அங்க பாத்தீங்கன்னா உபசரிக்கிற விஷயத்துல நம்ம போயிட்டு தொடரணும். தொடரணும்னா அந்த விஷயத்துக்காக தேடணும், நாடணும், ஓடணும். எதுக்கு? உபசரிக்க. அதே போல இங்க நம்மை துன்பப்படுத்துகிறதுக்காகவே சில பேர் நாடுவாங்க, தொடருவாங்க, ஓடுவாங்க. நீங்க சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, பிரதர் ஒருத்தர் பொழுதனைக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாரு, நான் போனாலும் திரும்பி திரும்பி அட்டாக் பண்றாரு பிரதர், தொடர்ந்து எனக்கு இம்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? அது தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியம் தான் துன்பப்படுத்துகிறவர்களை. ஏதோ ஒரு டைம் பண்றது பத்தி பேசல, தொடர்ச்சியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது யாரான இருக்கலாம், ஒருவேளை உலகமா இருக்கலாம், வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம், பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கலாம். அவங்கள பத்தி நல்ல விதமா பேசுங்க, அவங்க விஷயத்துல நல்ல விதமா நடந்துக்கோங்க, நல்ல விதமா நடந்துக்கோங்க. சகோதர சகோதரிகள் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதே மாதிரி ஒரு இடத்துல படிக்கிறோம், ஒரு சத்துரு பசியா இருந்தாருன்னா என்ன பண்ணணும்? சாப்பாடு போடு. அதுதான் நன்மை செய்யறோம். அப்போ ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயமானது குறிக்குது நல்ல விதமா பேசுறது. யார பேசுறோம்னா துன்பப்படுத்துறோம் என்ன அர்த்தம்னா அது தொடர்ச்சியா நம்ம கஷ்டப்படுத்தும். சில பேர் ரொம்ப இரிட்டேட் ஆகுது, தொடர்ந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலி கோபம் தான் வரும். கோபத்துல சபிக்க கூட மாட்டோம், ஆனா சிந்தையில சபிக்கும். சபிக்கிறதுன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? சபிக்கிறதுனா அவங்கள பத்தி கெட்ட விதமா பேசுறது, அல்லது அவங்கள காயப்படுத்துறது, வலி உண்டாக்குறது. இதுக்கு பேர் தான் சபிக்கிறது. அப்போ இது நமக்கு நேச்சுரலா வரும், இயற்கையா வரும், மற்றவங்களை ஈஸியா. அது சம்டைம் நம்ம வாயில செய்ய மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள கூட செய்வோம். நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகணும், இப்படிலாம் நினைக்கிறது என்ன குறிக்குது? ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் முடிச்ச பின்னாடி யாரெல்லாம் நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அவங்க கஷ்டம் கொடுக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அந்த நேரத்துல நம்ம சபிக்கிறோமா இல்ல ஆசீர்வதிக்கிறோமா? ஆக்சுவலி அந்த நேரத்துல நம்ம என்ன திங்க் பண்ணலாம் தெரியுங்களா? அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு கோபம் வருது இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க நம்ம பேசுற பேச்சு அல்லது இவங்க பண்ற விஷயங்கள் ஆக்சுவலி புது சிருஷ்டிக்கு, நல்ல கவனிங்க, புது சிருஷ்டிக்கு அது பிரயோஜனம், புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு பிரயோஜனம். ஆனா இவங்க பேசுறது செய்யறது யார் பிடிக்கிறது இல்ல? பழைய மனுஷனுக்கு பிடிக்கிறது. அப்போ பழைய மனுஷனுக்கு பிடிக்காதனாலதான் சபிக்க தோணுது, அடிக்க தோணுது, கோவப்பட தோணுது, பதிலுக்கு பதில் செய்ய சொல்ல தோணுது. ஏன்னா மாம்சத்துக்கு பிடிக்கிறது இல்ல. அப்போ அந்த நேரத்துல ஆவியில நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ரொம்ப நிதானமா திங்க் பண்ணி, ஓகே நீங்க பண்றது எனக்கு மாம்சத்துக்கு பிடிக்கிறது இல்ல, பட் எனக்கு பிடிக்குது. ஏன்னா நீங்க இப்படி பண்றதுனால என்னுடைய மாம்சத்தை நான் மேற்கொள்வதற்கும், என் மாம்சத்தை நான் சிலுவையில் அறிவதற்கும் தேவனுடைய ஏற்பாடா இருக்குது. ஞாபகம் இருக்குங்க, ஒரு முறை தாவீது ராஜா டைம்ல அவரு அந்த தேசத்தை விட்டு போகும்போது, அவர் பேரு எனக்கு ஞாபகம், சீமையை நினைக்கிற பேர் இல்லைங்களா, அவரு எப்படி பேசுவார் இல்லைங்களா, அதுவும் ஒரு ராஜான்ற ஒரு மரியாதை இல்லாம, லோக்கல் பாஷையை சொல்லணும்னா கண்டமேனிக்கு திட்டுவார் இல்லைங்களா, ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப வல்கரா விடுவார். அப்போ அந்த நேரத்துல தாவீதுடைய அந்த ரிப்ளை எப்படி இருந்துச்சு இல்லைங்களா, ரொம்ப அருமையா சைலண்டா இருந்தாரு. கூட இருக்கிறவங்க கோவப்பட்டாங்க. பட் தாவீது சொன்னாரு, பாருப்பா நீ நினைக்கிறையா அவர் இப்படி பேசுறாருன்னா தேவன் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதி இல்லாம நடக்க.
என்ன அருமையான பாயிண்ட் இல்லைங்களா? அதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில யார் யார் சொல்லும்போது யாராவது இருக்கட்டும், பிரதர்ஸா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம இரிட்டேட் பண்றாங்க, தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க, தொடர்ந்து கஷ்டம் கொடுக்குறாங்க. பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. எதை நிமித்தமா? நாம ட்ரூத்துக்காக நிற்கும் போது, நீதிக்காக நிற்கும் போது, அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கும். அதை விட்டு போட்டு நீங்க இந்த 2 பாயிண்ட் இல்லாம துன்பம் வருதுன்னா அது வரும். ஏன்னா இது 2ம் இல்லாம துன்பப்படுத்துறவங்க இருப்பாங்க, உலகத்துல இருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க. அந்த துன்பத்தை பத்தி பவுல் இங்க பேசல. ட்ரூத்துக்காக, நீதிக்குரிய காரியங்களுக்காக நம்ம நிற்கும் போது அதனால வரக்கூடிய இப்படிப்பட்ட துன்புறுத்துதல்கள், யார் துன்புறுத்துறாங்களோ ஆசீர்வதிங்க. மற்றபடி ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன பண்ணாதீங்கன்னா சபியா இருங்க. இந்த பாயிண்ட் நல்ல ஆழமா நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. ஓகே, இப்ப 14ஆம் வசனம் பார்த்த பின்னாடி இப்ப நம்ம அடுத்து 15ஆம் வசனத்துக்கு போகலாம். சோ 15ஆம் வசனத்துல பவுல் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், கேர்ஃபுல்லா கவனிங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். இது என்ன அது? இப்போ அழுகிறவங்களோட அழுகுங்கள்னா இப்ப நமக்கு என்ன, இந்த வசனம் படிக்கும்போது என்ன தோணுது நமக்கு? பொதுவா எப்போ அழுகிறவங்க கூட அழுவாங்க? நம்ம டக்குன்னு எங்கதான் மைண்ட் போகுதுன்னா, அந்த ஒரு இறந்தவங்க வீட்டுல எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது இல்லைங்களா, இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போவாங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு கிளம்புவாங்க. அதுவும் சில சகோதரிகள்லாம் பார்க்கலாம், பெண்கள் நார்மலா கிளம்புவாங்க, வீட்டுல இருந்து சிரிச்சு பேசிக்கணுமா, அங்க போன உடனே பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வருமோ தெரியல, அவ்வளோ சேர்ந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி நடக்குது எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல எனக்கு. பட் அது நடக்குது, அந்த மாதிரி விஷயம் நடக்குது. பட் அதை பத்தி பவுல் இங்க பேசுறான்னு கேட்டா அந்த மாதிரி பேசல. அழுகிறவர்களுடனே அழுங்கள். இது என்ன பேசிட்டு இருக்க? ஆக்சுவலி யார பத்தினா மெயினா பரிசுத்தவான்கள் மத்தியில. பரிசுத்தவான்கள் மத்தியில சில சகோதர சகோதரிகள் அழக்கூடிய அனுபவங்களுக்குள்ள போவாங்க. அதே நேரத்துல அந்த மாதிரி நேரத்துல நாமளும் சேர்ந்து அழணுமாம். அதுக்கப்புறம் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அது என்ன சந்தோஷம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஒரு பிரதர் சந்தோஷமா இருக்கிறாருன்னா, பிரதர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, சோ நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களோட கூட சந்தோஷப்படுறேன் நான் வந்தேன்னா அவர் ரொம்ப பேஜாராயிருவார், அவர் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவார். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரதர் என்ன பண்றாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார், வீட்டுல நல்ல விருந்து வைக்கிறாரு, வீட்டுல நல்ல சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றாரு, ஃபேமிலியா சாப்பிடறதுக்கு பிளான் பண்றாரு. அப்போ அவர் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பிரதர் என்ன பண்ணார், டைரக்டா வீட்டுக்கு போய், பிரதர் நானும் என்ன பண்றேன், உங்களோட ஒரு ஹாப்பியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பவுல் பேசுறாருன்னா அப்படி. ஏன்னா அடுத்தவங்க சந்தோஷம், அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துல பாக்குறீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கு, வாழ்த்தலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்காக போயிட்டு இன்னொருத்தவங்க சந்தோஷத்துல நானும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது தப்பு. கரெக்டுங்களா? அப்படின்னா பவுல் இது அதை பத்தி பேசு. அப்ப இது என்ன விஷயம்? சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள்லாம் என்ன சொல்ல வர? ஆக்சுவலி இந்த 15ஆம் வசனம் ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இன்கம்ப்ளீட்னா ஒரு நிறைவுறாத வாக்கியமா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு லைன் வரணும். அந்த லைன் 16ஆம் வசனத்துல கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது 16ஆம் வசனத்துல இருக்கு. அதை படிச்சா தான் இது இந்த 2 விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். எப்படி படிக்கணும்னா, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். புரியல? ஆனா இப்போ இந்த வார்த்தையை சேர்த்து படிச்சுன்னா, அப்படியாக ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். சேம் மைண்ட். பவுல் சபையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள சொல்றான். நம்ம எல்லாரையும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள சொல்றோம். என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாரும் ஒரே சேம் மைண்ட். இந்த சேம் மைண்ட்னா எதுல சேம் மைண்ட்? இது ஒரு பெரிய நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட். ஒவ்வொருத்தரும் வளர்த்தி கொள்ளணும். அதனாலதான் சபை கூடி வருதல் ரொம்ப தேவைன்னு படிக்கும்.
இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். என்ன சந்தோஷப்படுறது, என்ன அழுகிறது, எதுல சந்தோஷம், எதுல அழுகிறது. பாருங்க, சந்தோஷப்படுறது இது என்ன சந்தோஷம்? ஒரு கார் வாங்கினா சந்தோஷம், அந்த சந்தோஷமா? ஒரு வீடு வாங்கினா ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷமா? இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கினா சந்தோஷம், அதுவா? இல்ல ஒரு ஒரு பேங்க்ல ஒரு 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 50 லட்ச ரூபாய் பணம் விழுந்தா சந்தோஷம், அந்த சந்தோஷமா? எந்த சந்தோஷம்? அதே போல அழுகிறது. அழுகிறதுன்னா என்ன? நம்ம வீட்டுல ஏதோ ஒரு இழப்பாயிடுச்சு, அழுவாங்க, அந்த அழுகையா? இது என்ன சந்தோஷம், என்ன அழுகை? ஏன்னா சபையில நம்ம எல்லாரும் சேம் மைண்டா இருக்கும்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? சந்தோஷப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில சேர்ந்து நாமளும் சந்தோஷப்படணும். எப்போ? ஒரே சிந்தையா இருக்கும்போது. ஒரே சிந்தையா இருக்கும்போது தான் அழுகிறவர்களோட என்ன பண்ண முடியும்? அழ முடியும். பட் இது என்ன சந்தோஷம், இது என்ன அழுகை? சகோதர சகோதரர்களே, இந்த ட்ரூத்துக்குள்ள வந்து நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், அது எல்லாமே சத்தியத்தின் நிமித்தம். அதுதான் பாயிண்ட். சத்தியத்தின் நிமித்தமா, சத்தியத்தினால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சேர்ந்து சந்தோஷப்படணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஒண்ணு இல்லை, இப்போ இன்னைக்கு ஒரு ஒன் டே மீட்டிங் வைக்கிறான். ஒன் டே மீட்டிங் வைக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆயிருது இல்லைங்களா? ஏன் சந்தோஷம் ஆயிருது? வருஷத்துக்கு 1-2 வச்சாலும் அந்த ஒரு நாள் வைக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிரு. ஏன்னா அந்த ஒரு நாள் நம்ம எல்லாரும் சத்தியத்துல களி கூறுறோம், சத்தியத்துல சந்தோஷப்படுறோம். பட் இந்த விஷயத்துல சேம் மைண்ட் இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சில பேர் சொல்லுவான், பிரதர் ஒன் டே மீட்டிங் வைக்கலாமா? ஆக்சுவலி ஒன் டே மீட்டிங் தாராளமா வைக்கலாம். அந்த இடத்துல நல்லா கவனிக்கும். என்னுடைய விருப்பம், என்னுடைய யோசனை முன்வைக்காம ஒரு ஒன் டே மீட்டிங் வைக்கிறதுனால எல்லா பிரதர் சிஸ்டர்ஸுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியா காணப்படுதுன்னா, ஒருவேளை அன்றைய நாள் என்னால் வர முடியலனாலும் கூட நான் அதை சந்தோஷமா கை தூக்கி ஒத்துழைப்பு கொடுக்கும். ஏன்னா எல்லா பிரதர் சிஸ்டர்ஸுக்கும் அது ரொம்ப சந்தோஷமான நாள். இப்படி ஏக சிந்தையா இருக்கும்போது தான், ஒரே சிந்தையா இருக்கும்போது தான் அந்த சந்தோஷத்துல நாம் பங்கெடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் இது எலெக்ஷன் டைம் கூட யூஸ் பண்ணும் இல்லைங்களா? எலெக்ஷன் டைம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. மெஜாரிட்டி பிரதர் சிஸ்டர்ஸ் விரும்புறாங்க அவர் ஊழியம் பண்றதுக்கு. எல்லாருக்கும் அவர் ஊழியம் பண்றது விருப்பம் இருக்கு. பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. காரணம், சில விஷயத்துல அவரு தகுதி இல்லாதவரா இருக்கிறார். ஆனா சபையார் விரும்புறாங்களா? அதே நேரத்துல நான் கை தூக்காமல் இருப்பதுக்கு மோசமான காரணங்களா எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 2 காரணம் கண்டிப்பா கை தூக்க கூடாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு, உபதேசத்துல ரொம்ப ராங்கா இருக்கிறார். எந்த உபதேசம்? ரான்சம் டாக்டரினுக்கு விரோதமா, அல்லது அவருடைய பாடங்கள் ரான்சம் டாக்டரினுக்கு இசையமா இல்லை அப்படின்னா கை தூக்க கூடாது. இது ஒரு காரணம். 2வது காரணம் நம்ம படிக்கிறோம், ரசல் அங்க எழுதுவாருங்களா. செகண்ட் ரீசன் என்ன கேட்டா, ஒழுக்கம் விஷயத்துல, அவருடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒழுங்கீனம். ஒழுங்கினா நான் சொல்றது என்ன மாதிரி ஒழுக்க கெட்டனா என்னன்னா மாரல் என்ன சொல்லலாம்? அதாவது நம்முடைய ஒரு பிரதர்னா பிரதருக்கு ஒரு என்னங்க ஒரு ஒழுக்கம் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒழுங்கீனமா நடக்கக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு குற்றம் இருக்குன்னா அவரை இந்த 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன். ஒரு பிரதருக்கு நான் கை தூக்காம இருக்கிறேன் பிரதர், சபையார் எல்லாரும் தூக்குறான், நான் ஏன் கை தூக்காம இருக்கிறேன்னா இந்த 2 காரணத்துல 1 இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். ஆனா இந்த 2 காரணமும் இல்ல. மெயின் ரீசன் 2 காரணமும் இல்ல.
அப்படின்னா, ஒருவேளை சபையா அவருடைய ஊழியத்தை விரும்புறாங்க அப்படின்னா, அவரால சபைக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்று நம்ம உணர்ந்தோம்னா தாராளமா கை தூக்கலாம். அப்படின்னு இது என்னன்னா, சபையாருடைய மைண்ட், நம்ம ஒருவரை ஒருவர் சேம் மைண்டா இருக்குமே அர்த்தம். எப்படி புரிஞ்சு, இதுக்கு வேற எப்படி உதாரணம் சொன்னா, நல்ல குடும்பத்தை நடத்துறவர், இது ஒரு தகுதி, மிக முக்கியமான தகுதி. நல்ல குடும்பத்தை நடத்துறவர் தன் மனைவி என்ன விரும்புவாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, தங்க பசங்க என்ன விரும்புவாங்க, பசங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சு வச்சிருப்பார். சேம் மைண்ட் இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக சபையார் மத்தியில ஏக சிந்தை, ஒரே சேம் மைண்டா காணப்படும். அதே போல அழுகிறது. பொதுவா நம்ம வாழ்க்கையில அழுகை ஒண்ணு வருதுன்னா, அழுகைன்னா என்னங்க? துக்கம். கண்டிப்பா என் வாழ்க்கையில அழுகிறேன் பிரதர், காரணம் சத்தியத்தினால தான் அப்படின்னு சொன்னா கரெக்ட். சத்தியத்தினால அழுகை வருமா? ஆமா, கண்டிப்பா. தெரியல, நீங்களா அழுதுருக்கீங்களா தெரியல. ஆனா ட்ரூத் நிமித்தமா அழுக. எப்படி? இந்த ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வெளியே சொல்லிக்கிறது இல்லை, அழுகிறாங்க. ஏதோ அழுகை இருக்குது அவங்களுக்குள்ள. பட் அத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அந்த ஒரு துக்கத்துல நம்ம பகிர்ந்து கொள்றோமா? பங்கெடுக்கிறோமா? ஒரே சிந்தையா இருக்கும்போது, ஏக சிந்தையா இருக்கும்போது கண்டிப்பா அந்த அழுகிறவங்களோட என்ன பண்ண முடியுமோ அழ முடியும் இல்லைங்களா? இது இந்த வசனம் பேசுது ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தின் நிமித்தமா அவங்க பெறக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்ம வளர்த்தி கொள்ளணும். இதே கான்செப்ட் தான் பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல பேசுறார். இதே கான்செப்ட் ஒரு உதாரணமா சொல்றார் இல்லைங்களா? ஒரு காலுக்கு ஒரு புது செப்பல் வாங்கி போடுறீங்க. புது செப்பல் வாங்கி காலுக்கு போட்டா கால் அழகா இருக்கும். அதை பார்க்கிற மத்த எல்லா அவயவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். கரெக்டுங்களா? ஆனா இதுவே அதே கால்ல ஒரு முள்ளு குதிச்சுன்னா எல்லா அவயவங்களும் அந்த அந்த உணர்வை, கால்ல என்ன வலி இருக்குதோ அந்த வலிய எல்லா அவயவங்களும் பகிர்ந்து கொள்ளும், உணர்ந்துக்கும். அதான் படிக்கிறோம், அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டா எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். எப்போ? ஏக சிந்தையா இருக்கும் போது. ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். அப்ப மகிமையா இருக்கட்டும், பாடா இருக்கட்டும், ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தை நமக்கு வருது அப்படின்னு. இப்ப பாருங்க, சில பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க வெளியே தெரியாது, பட் அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு எக்லீசியா நம்ம அங்க போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரதர் ஷேர் பண்றாங்க, பிரதர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைனா ட்ரூத் நிமித்தம். ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லாருடைய வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அந்த உணர்ந்து வச்சிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நமக்கு இருக்கு. சகோதர இந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். எப்போ? ஒருவரோடு ஒருவர். எப்போ நாம ஏக சிந்தைனா சேம் மைண்ட், ஒரே மாதிரியான மைண்ட்லக்குள்ள வரோமோ அப்பதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுதல்ல, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கணும் அன்பானவர்கள். அதனாலதான் நீங்க எக்லீசியா வந்துட்டீங்கன்னா பவுல் தெளிவா சொல்றாரு, சபை கூடிவதில் விட்டு விடாதீங்கன்னா, காலம் எவ்வளவு சமீபமா இருக்கிறத பார்க்கும்போது
அவ்வளோக்கு அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். ஏன்? சபை கூடி வாங்க. நம்ம இங்க சபை கூடி வரதே பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு சூழ்நிலை. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சபை கூடி வருது விட்டுட்டாங்க. வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே கேட்டு 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 போனா மட்டும் பத்துங்களா? தேவனுடைய ஏற்பாடு சரியா புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன ஏற்பாடு பண்ணிட்டா சபை கூடி வருது. எக்லிஷியா வந்துட்டு ஆமா கை கொடுக்கணும். ஏன் கை கொடுக்கறோம்? கை கொடுக்கறது முகத்தை பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. முகத்தை பார்த்து கை கொடுத்து கொஞ்சம் சில 2 வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிரதர் கிட்ட தனிப்பட்ட வகையில், ஒரு இண்டிவிஜுவல் பிரதர் கிட்ட தனிப்பட்ட வகையில் போயிட்டு அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? சப்ஜெக்ட் முடிச்ச கையோட டக்க கை கொடுத்துட்டு கிளம்பிடும். அப்படி இல்லை. ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரமாச்சு பார்த்து எப்படி இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை? எனக்கு கேட்ட பாடம் உங்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருந்துச்சு? ஏதாவது புரிஞ்சுக்க முடிஞ்சா இல்ல ஏதாவது புரியாம இருந்துச்சா? இந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதிரி பகிர்ந்துக்கணும். ஒருவரை இதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கரா இருக்கணும், ஒரு எல்டரா இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாரும் இந்த வேலையை தாராளமா செய்யணும். ஸ்பீக்கர் தான் செய்யணும், எல்டர் தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஒருவரை ஒருவர் சத்தியத்தின்படி ஒருவரை ஒருவர் நாம் ஏக சிந்தையில இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு இந்த ட்ரூத்ல இருக்கிறதுனால, இந்த ட்ரூத் நிமித்தமா எனக்கு எப்படிலாம் சந்தோஷம் இருக்கும், அதே சந்தோஷம் தான் என் பிரதர் சிஸ்டர்ஸ் வாங்குவான். அதே நேரத்தில் என் ட்ரூத் நிமித்தமா என்னென்ன கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் பிரதர். இதை நான் பார்த்து தெரியணும் மற்றவங்க விஷயத்துல. சோ இந்த பாயிண்ட நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் இப்போ அந்த ஒரு லைனை கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு லைன் வந்து 15ஓட சேரணும், அப்பதான் கிளியரா புரியும். இப்ப 16ஆம் வசனம் பேசுது, இப்படி ஏக சிந்தையா நம்ம இருக்கும்போது, எல்லாரும் ஒரே சிந்தையா இருக்கும், இங்கதான் ஒரு முக்கியமான பாடத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இதுல நிறைய பாடம் அங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இது என்ன அர்த்தம்? அதாவது இது எப்படி வேற ஒரு மொழிபெயர்ப்புல படிக்கலாம்னா, எவ்வளவு ஞானம் எனக்கு உண்டு என்று மமதை கொள்ளாதீர்கள். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் அப்படின்னா, பொதுவா நமக்கு எப்போ அந்த எண்ணம் வரும்? எந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி எண்ணம் வரும்? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ரொம்ப ஞானிகளாக, ஞானவான்களாக தங்களுடைய சில காரியங்கள்ல நினைச்சுக்குவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சில முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல, சில காரியங்களை ஒரு நடப்பிக்கிற விஷயத்துல, தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், தாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் கரெக்டா பேசுறோம், நம்ம தான் கரெக்டா ஆலோசனை கொடுக்கிறோம், நம்ம தான் கரெக்டா இருக்கிறோன்ற மாதிரி இப்படி நினைக்கிறதே பெரிய மேட்டிமை இல்லைங்களா? பொதுவாக இந்த கேரக்டர் யாருக்கு அதிகமா இருக்குன்னா, திரள் கூட்டமா போறாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய இருக்குங்களா. திரள் கூட்டமா போறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். அதாவது தங்க லைஃப்ல நம்ம தான் கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் பெட்டரா திங்க் பண்றோம், பெட்டரா யோசிக்கிறோம், பெட்டரா நடக்கிறோம், கரெக்டா
ஆலோசனை பண்றோம், மற்றவங்க யாருக்குமே சரியா சொல்ல தெரிய மாட்டேங்குது, பேச தெரியல. ஒரு வேளை அது உண்மையாவே இருந்துட்டாலும் உங்களை பத்தி அப்படி நினைக்காதீங்க. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இணங்குங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 மீட்டிங் போயிட்டு இருக்குது, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிசினஸ் மீட்டிங் போயிட்டு இருக்குது. இது பிசினஸ் மீட்டிங் போட்டா தெரியும், நிறைய சூழ்நிலை வரும். பொதுவா பிசினஸ் மீட்டிங் நடக்கும்போது சில ஆலோசனை கேட்போம். முதல்ல இவர் நல்ல ஆலோசனை சொல்லிடுவார், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஆலோசனை அதுல சில பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பார், தாழ்மையான பிரதர். அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்துல, தனக்கு தெரிஞ்ச அந்த அறிவுல அவர் ஒரு விஷயம் பேசுறாரு வைங்களேன், என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, என்ன பேசுறீங்க அப்படிலாம் இல்ல, அமைதியா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சமாச்சு யோசிச்சா பேசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் ஏன் அப்படி பேசுறோம்? ஏன்னா நீங்க ஏன் லெவலுக்கு இல்ல, என்னை மாதிரி நீங்க திங்க் பண்றது இல்ல. என் லெவலுக்கு நீங்க திங்க் பண்ணுங்க பிரதர், அப்பதான் கரெக்டா பேசுவீங்க. என் லெவலுக்கு நீங்க திங்க் பண்ணாதனால நீங்க இந்த மாதிரி பேசுறது அது என்ன விஷயம்? அப்படி இல்லை. இது இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி ஒரு பெரிய டிசப்ஷன், வஞ்சனை தான். இதெல்லாம் மேட்டிமை. பொதுவா இந்த மேட்டிமை பத்தி பாக்குறோம், நீதிமொழிகளை படிக்கிறோம். நீதிமொழிகள் ஒரு லிவிதான், யோபு நினைக்கிறீங்க, யோபுல வரும். இந்த லிவிதான் ஒரு பாம்பு இருக்கும், அது சாத்தானுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. எல்லா மேட்டிமையான ஜந்துக்களுக்கும் மேட்டிமையா திங்க் பண்ணும் தனியா, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாமே உயர்வா எண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய நம்ம தான் பெருசு நினைக்க கூடாது. மாறாக தாழ்மையானவங்களுக்கு அந்த இணங்குங்கள் என்ற வார்த்தை வருது. அந்த இணங்குங்கள் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல கண்டசன்னா இறங்கி வாங்கன்ற, இறங்கி வாங்க. ஒரு பிரதர் ஒரு சொல்றாருன்னா அவருக்கு இறங்கி வாங்க. சரிங்க, நீங்க சொல்றது நான் என்ன பண்றேன், நான் சேர்த்துக்கிறேன். நீங்க சொல்றது கூட நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் பிரதர். பாருங்க, என்னன்னா தாழ்மையானவர்களுக்கு தாழ்மைனா மனத்தாழ்மையில எளிமையானவங்க, ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா கொஞ்சம் இறங்கி வாங்க. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது இருப்பான். அந்த மாதிரி இருக்க கூட சில நேரங்கள இறங்கி வரும், கீழே இறங்கி வர்றது அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது பொதுவா பெருமையில் இருக்கிறவங்களுக்கு தாட் வராதன்னு வரணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே தாழ்மை ரொம்ப முக்கியம். ஒரு எக்லீஷியால எவ்வளவு பெரிய எல்டரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரா இருக்கட்டும், எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ் மத்தியிலையும் அவர் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொள்ளும். ஒரு பிரதர் சிஸ்டர் பலவீனமான பிரதரா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பிரதரா இருக்கலாம், எளிமையான பிரதரா இருக்கலாம். நமக்கு ஒரு புத்திமதி சொன்னாலும் கூட அந்த புத்திமதிய நம்ம காது கொடுத்து கேட்டு சரிங்க கண்டிப்பா நான் முயற்சி எடுக்கிறேன். ஏதாவது தாழ்மையான ரொம்ப எளிமையான ஜனங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம இறங்கி வரணும். மாறா நீ என் இடத்துக்கு வா சொல்லக்கூடாது, என் லெவலுக்கு நீ வா சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நான் இறங்கி. இப்படித்தான் நாம அங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சகோதர சகோதரே, பொதுவா இது எல்லாமே ரொம்ப பேலன்ஸா நம்ம கொண்டு போக வேண்டியிருக்குது. அப்போ மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இணங்குங்க. அடுத்த பாயிண்ட், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். புத்திமான்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பண்றதா கரெக்ட், நம்ம செய்யறதா ரைட், நம்ம யோசிக்கிறதா ரைட், நம்ம எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், நான் எடுத்ததான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. நான் இல்லைனா அப்படின்ற ஒரு தாட்டே வரக்கூடாது. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். சில நேரங்கள் சபையில தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சிருப்பா.
இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பார். வேற யாரும் முக்கியமான நபர்களாக இல்லாம இருக்கலாம். ஆனா இவர் பெரிய சோதனை. நான் இல்லைன்னா பெரிய சோதனை எல்லாம். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக எளிமையான ஜனங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இறங்கி வரணுமே ஒழிய இவருடைய ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது. இந்த எளிமையான ஜனங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது சபையில யாருங்கிறது எளிமையான ஜனங்கள் பாருங்க. நம்ம எல்லாரும் உலகத்தின் பார்வையில கூட நிறைய வித்தியாசம் இருக்குது. படிப்பறிவா இருக்கட்டும், புரிந்து கொள்ளுதலா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே லெவல் கிடையாது. அதே போல ட்ரூத்ல கூட எல்லாரும் ஒரே லெவல்ல புரிந்து கொள்ளுதல், ட்ரூத்தை பொறுத்த வரைக்கும், தேவனுடைய திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் ஒரே லெவல் கிடையாது. சில நேரங்கள்ல ரொம்ப எளிமையான பிரதர்ஸ், பலவீனமான பிரதர்ஸ், அவங்களுடைய புரிதல் கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கும். ஆனாலும் சத்தியத்துல நல்ல வளர்ந்த சகோதரர் இவர் விஷயத்துல அவருக்கு இவர் இறங்கி போகணுமே ஒழிய இவர் தனக்கு லெவல் வரணும்னு எதிர்பார்க்கவே. இப்போ சின்ன டெஸ்ட் பண்ணலாங்களா? நம்ம எல்லாரும் அப்படிதான் பாக்குறோமா? எல்லா பிரதர் சிஸ்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோமா? ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோமா? பாருங்க, ஒரு சீனியர் பிரதர் ஒரு அட்வைஸ் பண்றாருன்னா கேட்டுக்கும். ஆனா இதே ஒரு ஜூனியர் பிரதர் வந்து அட்வைஸ் பண்ணாரு கேட்டுக்கோமானா அங்க ஒரு பெரிய கேள்வி குறிப்பேன். இது ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஒரு கன்வென்ஷன் போறோம் வைங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. கன்வென்ஷன் போறோம். ஆக்சுவலி அங்க எல்லாம் எப்படி நடக்கும்னா, சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய புது சகோதரர்கள், எளிமையான சகோதரர்கள், பலவீனமான சகோதரர்கள் இல்லைங்களா? மோஸ்ட்லி இவங்க எல்லாம் எங்க போவாங்க, யார்கிட்ட போவாங்கன்னா பலமுள்ள சகோதரர்கிட்ட போவாங்க. போய் பேசுவாங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குங்களா அப்படி. ஆனா ஆக்சுவலி இதெல்லாம் ரிவர்ஸ் நடக்கும். எப்படி தெரியுங்களா? பலமுள்ள சகோதரர் யாரை தேடி போகணும் தெரியுங்களா? பலவீனமான பிரதர்ஸ், எளிமையான பிரதர்ஸ் தேடி போகணும். அந்த கன்வென்ஷன் இவங்க அவங்கள தேடி போகும். அதுதான் நம்ம தாழ்மையானவர்களை நோக்கி இறங்கி போறது. பொதுவா அது ஒரு பெரிய லெவல்ல ஸ்பீக்கர்ஸா இருக்கிறவங்க, எல்டர்ஸா இருக்கிறவங்க இல்லைங்களா? ஜென்ரலா நடக்கிறத சொல்றேன் நானு. ஒருத்தர் நின்னுக்குவாங்க, எல்லாரும் வருவாங்க, வந்து பேசுவாங்க. இவர் எங்க போறாரோ ஆன் தி வேல வந்து பேசுவாங்க. இதுதான் நடக்கும். பட் இவரா தேடி யார் பிரதர்ஸ் பலவீனமா இருக்கிறா, யாரு ரொம்ப புரிதல் குறைவா இருக்குது, யாரு ரொம்ப எளிமையான பிரதர்ஸ், இவர் அவரை நோக்கி போக மாட்டார். அந்த ஒரு நோக்கத்துக்காக போக மாட்டார். டீ குடிக்க போவார், இவர் போறது டீ குடிக்க. பட் ஆன் தி வேல எல்லாரும் என்ன பண்ணுவானா, பிரதர் எப்படி இருக்கீங்க, இதுதான் பொதுவா ஜென்ரலா விரும்பக்கூடிய விஷயம். ஆனா இன் ஃபியூச்சர்ல அடுத்த முறை கன்வென்ஷன் நம்ம கூடணும்னா இது ஒரு முயற்சி பண்ணிப்பான். ஒருவேளை இப்படிப்பட்ட தாழ்மையானவர்களை நோக்கி, எளிமையானவர்களை நோக்கி நாம இறங்கி போறது தேவனுடைய பிள்ளைகள், அது ரொம்ப அருமையான விஷயம். இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லும் போது, உண்மையிலே நம்ம தாழ்மையா இருக்கிறோமா, இல்ல நம்மளை ரொம்ப பெரிய புத்திமான்கள் நினைச்சுக்கிறோமா, இல்ல ரொம்ப மேட்டிமே நினைச்சுக்கிறோமா, அது சின்ன டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு கன்வென்ஷன்ல இது பாருங்க, ஒரு பிராக்டிகலா வசனங்களை படிக்கிறோம். இப்போ ஒரு கன்வென்ஷன் தான் வரும் இல்லைங்களா? நல்லா கவனிங்க. ஒரு பிரதர் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்ல இருந்தோ ஃபேமிலியா ட்ரூத் கேட்டு வந்திருக்கிறார், கன்வென்ஷன் வந்திருக்கார். நல்லா கவனிங்க. அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு, நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேசுறாரு, ஃப்ளூயண்டா பேசுறாரு, ஃபாரின்ல வந்திருக்கிறாரு, இல்ல வெளியூர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, பிரதர் வந்திருக்கிறாரு. அப்படின்னா அவர் அப்ரோச் பண்றது விதம் எப்படி இருக்கும், எப்படி பேசுவோம் அவர்கிட்ட? அதே கன்வென்ஷன்ல ஒரு சாதாரண சின்ன ஊர்ல இருந்து அடிப்படை சத்தியங்களை கேட்ட
ஒரு பிரதர் ரொம்ப எளிமையான பிரதர். எளிமைனா ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குற அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காரு. அவருடைய புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்குவார். நிறைய நேரம் சப்ஜெக்ட் டைம்ல தூங்கிடுவார். ஆனா சத்தியத்தின் மேல வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது, புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அவரும் வரார். நல்லா கவனிங்க, 2 பேர் வந்து நிக்கிறாங்க. பெரிய டெஸ்டிங் அன்பானவர்களே. படிக்கலாங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் நாம? எடுத்துக்கலாம். நீங்க பைபிள் வச்சதீங்கன்னா எடுத்துக்கோங்க. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம். யாக்கோபு அந்த நிருபம் 2ஆம் அதிகாரம். நான் 2-3 டிரான்ஸ்லேஷன் மிக்ஸ் பண்ணி படிக்கிறேன், கவனிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பார்ஷியாலிட்டி பண்ணாதீங்கன்ற. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்களா? ஆமா பிரதர். இத பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நாங்க பார்ஷியாலிட்டி பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, இது நான் கொஞ்சம் வேற மாதிரி இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் வேற பார்க்கலாம். அதுல ஒரு ஐபோன் வச்சிருக்கிறாரு, கார்ல வந்து இறங்குறாரு. ஒரு பிரதர் வர கன்வென்ஷன். இந்த பக்கம் பஸ்ல டிராவல் பண்ணி டவுன் பஸ் எல்லாம் பிடிச்சு ஒரு கட்ட பையில ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்படி ஒரு பிரதர் வர. 2 பிரதர்ஸ் கன்வென்ஷன் வராங்க. நீங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி வரக்கூடிய இந்த பாயிண்ட் நான் கண்டிப்பா நான் வரக்கூடிய சேலத்துல அங்க போகும்போது இது நம்ம இமேஜினேஷன் பண்ண போறோம். இது பெரிய ஒரு அனுபவமா இருக்க போகுது. ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வரக்கூடிய கன்வென்ஷன். பெரிய பெரிய செல்வந்தர் பிரதர் சிஸ்டர்ஸ் வர போறாங்க. ரொம்ப எளிமையா யாராலையும் மதிக்கப்படாத பிரதர் சிஸ்டர்ஸ் வர போறோம். அங்க ஓப்பனா தெரியும் எப்படி பார்ஷியாலிட்டி அங்க இருக்குது. பட் நான் பண்றேனா அது ரொம்ப முக்கியம். பாருங்க, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனின் கண்ணோக்கி, பிரதர் வார்த்தை கண்ணோக்கி வாலண்டியரா போற, வா பிரதர், வாங்க 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 இங்க உட்காருங்க பிரதர். வருமா வார்த்தை? அங்க அவரை பார்த்தா தரித்திரனை பார்த்து, பிரதர் நீங்க கொஞ்சம் அங்க அங்க கூட இல்லைங்க பிரதர். அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில் உட்காரு என்று நீங்க சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் இல்ல, அது பேதகம் நினைக்கிறேன். அது ராங் டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல தப்பா போட்டாங்க. போதகம் இல்ல, பேதகம். பேதகமே எனக்கு பார்ஷியாலிட்டி, வேறுபாடு. உங்களுக்குள்ளே வேறுபாடு பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இதே மொழிபெயர்ப்பு நான் வேற படிக்கிறேன். உதாரணமாக, ஒருவன் சிறந்த ஆடைகளையும் தங்க மோதிரங்களையும் அணிந்தவனாக உங்களிடம் வரலாம். இன்னொருவன் ஏழையாக பழைய அழுக்கான ஆடைகளை அணிந்தவனாக வரலாம். நீங்கள் செல்வந்தனிடம் அதிக அக்கறை காட்டுகிறீர்கள், நல்ல ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் ஒரு ஏழை வந்தால் அவனை நிற்க வைக்கிறீர்கள் அல்லது தரையிலே உட்காரும்படி கூறுகிறீர்கள். இப்படி செய்யும் போது சிலர் மற்றவர்களை விட மிக முக்கியமானவர்கள் என்பது போல உங்களில் சிலரை நடத்துகிறீர்கள். அப்பொழுது தகாத நோக்கங்கள் உள்ள நீதிபதியாக நீங்கள் ஆகிறீர்கள். எவ்வளோ பாயிண்ட் இல்லைங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மத்தியில நம்ம ஏக சிந்தையா இருக்கும் போது எந்த ஒரு மாம்சத்தின்படியான வேறுபாடு பார்க்க கூடாதுன்னா கூடாது. அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் நிறைய கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்ண போறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவரவருக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குது போங்க கன்வென்ஷன். ஒரு டைம் வந்திருக்க எல்லா மெம்பர்ஸையும் அனலைஸ் பண்ண, எல்லா அங்கங்களையும் ஒரு முறை அனலைஸ் பண்ண. சில பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ல தனிமையா உட்காந்துருப்பாங்க. அவங்க யார் என்ன கூட தெரியாது. வாய்ப்பு இருந்தா முதல்ல அவர்கிட்ட போய் பேசு, பழகுங்க.
எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்துல இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு ட்ரூத்தை நேசிக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கோ. என்கரேஜ் பண்ணுங்க, உற்சாகப்படுங்க. இதுதான் தேவன் பார்க்கிறோம். பார்ஷியாலிட்டி இல்லை, பார்ஷியாலிட்டி பண்ணக்கூடாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அனுபவமான விஷயம், நல்ல ஒரு அருமையான பாடம். இப்படிப்பட்டவங்களா இருக்கும்போது நம்ம ஏக சிந்தையா இருக்கணும், மேட்டிமையா இல்லாம தாழ்மையானவங்களுக்கு இணங்கி போகணும், இறங்கி போகணும். எப்போதும் நாம தான் கரெக்டர் மாதிரி புத்திமான்கள் என்று என்ன. தொடர்ந்து பவுல் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம் சொல்ல போறாரு. அது அடுத்த கிளாஸ்ல பார்த்து முடிக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. குழப்பமா இருந்தா இல்ல ஏதோ ராங்கா இருந்தா கூட நீங்க தாராளமா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக.